அதில் எவ்வளோ ஒரு சந்தோஷம். சரி, ஆனால் இது மேலும் மேலும் சண்டை எதுவும் போகணும், இது ஒரு லெவலுக்கு வரணும். சென்னையில் எங்கே போவது என்று தெரியவில்லை. மெரினா கடற்கரையில் இருந்தேன். எதுக்கு நான் சுண்டல் வாங்கி சாப்பிட்றக்கா? சாமி, நான் எதுக்கு இருந்தீங்க சுண்டல் வாங்கி சாப்பிட்றக்கா? அபி தம்பி கண்டிப்பாக சொல்லிடுங்க. சாரல் பாப்பா மிஸ்ஸிங். சாரல் பாப்பா இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சாரல் பாப்பா மிஸ்ஸிங். முத்து லைவ்ல இருக்கியா? நீனும் கமெண்ட் பண்ண. அப்படியே சாமி அண்ணா கூட பேசு, அபி தம்பி கூட பேசு. எல்லாம் நம்ம ஒரு ஃபேமிலி தான். உள்ள அம்மாத்து வந்து பேசு. அக்கா மாதிரி தான் எல்லாரும். ஐடி வேர்ல்டர் படித்தேன். அப்படியா? ஐடி படிச்சிருக்கீங்களா? அபி நிச்சயமா சொல்லியிருக்காங்க சாமி அண்ணா. மிக்க மகிழ்ச்சி கற்பாக்கா. உறுதியாக சாமி அண்ணான்னு சொல்லிட்டு ஆட்டின் கொடுக்குறாங்க சாமி அண்ணாக்கு. அபி தம்பி கொடுக்குறாங்க. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் வேலை செய்யும் போது தான் எனக்கு வெளிநாடு செல்ல வாய்ப்பு கிடைத்தது. வா, சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. அப்போ எத்தனை வருஷம் இருக்குண்ணா? அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட அங்கே குவைட்டுக்கு போயெல்லாம் எத்தனை வருஷம் இருக்குண்ணா? பிரிவு என்ற கோடாரியே நம் உறவு என்ற விழுது கொண்டு உறவாய் சொல்லியிருக்காங்க. சூப்பர்டா. நான் வெளிநாடு போக பணம் கட்டி போகவில்லை. அப்படியா? அப்போ எப்படி? நான் தெரிஞ்சவங்க மூலமாக போனீங்களா? ஏன்னா மோஸ்ட்லி வெளிநாட்டு போகிறாங்களா பைசா 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா அப்படின்லாம் கெட்டி போகிறாங்கண்ணா. இப்போ ரீசனாக கூட எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க கெட்டி தான் போனாங்க. ஐடி இல்லை. ஐடிஐ வேர்ல்டர் வெளிநாட்டு வாழ்க்கை 13 வருஷம் மேலாச்சு. ஆனால் நீங்கள் ஊருக்கு எப்போனா வந்தீங்க? அப்போ வந்துட்டு போய் எத்தனை வருஷம் இருக்கும்? 13 வருஷம் ஆகிட்டு நீங்கள் போய். மம்மி பாப்பா குட்டி பாப்பா இருக்கும்போது போயிட்டீங்களோ? சரிண்ணா, நீங்கள் எப்படியாவது சீக்கிரமாக வரணும் தமிழ்நாட்டை பார்த்து. நீங்கள் எப்பவும் சொல்கிற டைலாக் தான், தாய்மண்ணை நோக்கி 2 மாதத்தில் தாய்மண்ணை நோக்கி வருவேன்னு சொல்லுவீங்கள்ல. கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் வேலை செய்யும்போது ஃப்ரீ சான்ஸ் கிடச்சிது. என்னண்ணா சொல்கிறீங்க? பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு உங்களுக்கு. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. அவங்கவுங்க பணம் கட்டி தான் போவாங்க. அண்ணாக்கு எவ்வளோ அழகாக ஃப்ரீயாக கிடச்சிருக்குது. பரவாயில்ல. ஆனால் இப்படி ஒவ்வொரு சான்ஸ் கிடைக்கும்போது அதை பயன்படுத்திக்கணும். ஒரு சிலவங்களாம் அப்படியே விட்டுருவாங்கண்ணா, அங்கெல்லாம் எதுக்கு போகணும் அப்படின்ட்டு. பரவாயில்ல, நீங்கள் போயிட்டு இவ்வளோக்குள்ள சாதிச்சிருக்கீங்க. நான் வருஷம் ஊருக்கு வந்து விடுவேன். இப்போ வந்து 4 வருஷமாக ஊருக்கு வரவில்லை. எதுக்குண்ணா? நீங்களாம் வரலையா இல்லை அவங்கள வரவிடலையா? ஊருக்கு எப்போ வருவீங்கன்னா அப்போ அவங்க உங்களை வந்து விடலையா இல்லை நீங்களாக தான் வரலையா? அபி, உன்னோட கவிதையை ஒன்று போடுடா. அப்படியே சாமியானா இருக்கல, அப்படியே ஒரு கவிதையை போடு. டெய்லி ஒன்று தாங்கும்லாம் கவிதை கொடுப்போம். நான் வெளிநாடு போக 1 ரூபாய் கட்டவில்லை. சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா. அவங்க 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கட்டிலாம் வெளிநாட்டுக்கு போகிறாங்க. அண்ணாக்கு எவ்வளோ ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஓ, கொரோனாவுக்கு பிறகு ஊருக்கு வரவிடவில்லையோ? அப்படியா? உறவு என்ற ஆலமரத்தில் புதிதாய் வரும் பறவை போன்ற உறவுகளே அன்போடு இணைவோம். விழுது போன்ற நம் உறவுக்குள். இருடா, நான் இதை வந்து